மனிதர்கள் கனவிலும் காண முடியாத ஒரு உலகம் இருந்தது. அந்த உலகின் பெயர் புளோரியா. அங்கு பூக்கள் பூக்களாக இல்லை, அவை மனிதர்களாக நடந்தன, பேசின, சிரித்தன, கனவு கண்டன. பட்டாம்பூச்சிகள் வெறும் சிறகுகள் அல்ல, அவை மனித இதயங்களைக் கொண்ட உயிர்கள். காலைப் பொழுதுகள் அங்கு மனம் பேசும், மாலை நேரங்களில் வண்ணங்கள் பாடும், காற்று அங்கு மெதுவாக நடக்கும். ஏனெனில் அவசரம் என்றே தெரியாத ஒரு உலகம் அது. அந்த தோட்டத்தின் நடுவில் அழகிய மலர்கள் சிரித்துக் கொண்டிருந்தன. ரோஜா மனிதர்கள் சிகப்பு ஆடைகளில் நடந்து சென்றனர், மல்லிகை பெண்கள் வெள்ளை நகைகளுடன் சிரித்தனர், தாமரை மனிதர்கள் நீரில் பிரதிபலித்து பாடினர். ஆனால் அந்த அழகுகளுக்கிடையில் ஒரு டாலி மலர் மொட்டு. பல ஆண்டுகளாக அது பூக்கவே இல்லை. மற்ற மலர்கள் அனைவரும் மனித வடிவம் எடுத்தபோது அந்த டாலி மலர் மட்டும் மௌனமாக, மூடப்பட்ட இதயமாக, கண்ணீரை உள்ளே வைத்துக்கொண்டு அங்கேயே நின்றது. குழந்தை மலர்கள் கேட்டார்கள், ஏன் அது இன்னும் பூக்கவில்லை? முதிய மலர்கள் மெதுவாக சொன்னார்கள், அதற்கு விதி இன்னும் திறக்கப்படவில்லை. சிலர் சொன்னார்கள், சாபம். சிலர் சொன்னார்கள், அவள் வேறுபட்டவள். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒன்று இருந்தது. யாரோ ஒருவர் அவளை பார்த்து கொண்டே இருந்தார். பட்டாம்பூச்சி இளவரசன் புளோரியா அரசரின் மகன். பட்டாம்பூச்சி இளவரசன் ஆரியன். அவன் சிறகுகள் ஒரு பக்கம் சூரிய ஒளி போல தங்க நிறம், மற்றொரு பக்கம் நிலவொளி போல நீல வெள்ளி. அவன் பிறந்தபோதே தெரிந்த ஒன்று, அவனுக்கு 2 உயிர்கள். ஒரு உயிர் அரசனாக வாழ, மற்றொரு உயிர் ஒரே ஒருவருக்காக தியாகம் செய்ய. இளவரசன் யாருக்கும் தெரியாமல் ஒவ்வொரு இரவும் அந்த டாலி மலர் மொட்டின் அருகில் பறந்தான். காற்று கடுமையாக வீசிய நாட்களில் அவன் சிறகுகள் காற்றாக மாறின. குளிர் இரவுகளில் அவன் ஒளி வெப்பமாக மாறியது. மழை வந்தால் ஒரு துளி கூட அந்த மொட்டின் மேல் விழாதபடி காத்தான். அவன் பேசவில்லை, அவள் கேட்கவில்லை. ஆனால் இதயம் பேசிக்கொண்டே இருந்தது. பல ஆண்டுகள், 1 வருடம், 2 வருடம், பல வருடங்கள். மொட்டு இன்னும் பூக்கவில்லை. ஆனால் இளவரசன் விலகவில்லை. ஒரு நாள் நீ உன் உலகத்தைக் காண்பாய் என்று அவன் மெதுவாக சொல்வான். அவனுக்கே தெரியாமல் அந்த மொட்டுக்குள் ஒரு இதயம் அவனை உணர்ந்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் வானம் வழக்கத்திற்கு மாறாக அமைதியாக இருந்தது. பறவைகள் பறக்கவில்லை, காற்று நின்றது. மலர்கள் சுவாசம் அடங்கின. பின்னர் மின்னல், இடி, கனமழை. வானமே உடைந்து விழுந்தது போல ஒரு மின்னல் நேராக அந்த டாலி மலர் மொட்டின் மீது விழுந்தது. ஆனால் ஒளி, வெப்பம், நடுங்கும் பூமி, ஒரு பெண் உருவம். மழை அவள் தலைமுடியில் சொட்டியது. இதழ்கள் அவள் உடையாக மாறின. கண்களில் பிறந்த முதல் ஆச்சரியம். அவள் பூத்தாள். அவள் மிகவும் அழகாகவும், முகத்தில் கருணையும் அன்பும் தெரிந்தது. காலை சூரியன் உதித்தது. இளவரசன் அடுத்த நாள் காலை ஓடி வந்தான். ஆனால் அங்கே மொட்டு இல்லை. அவன் இதயம் நின்றது போல ஆனது. நான் தாமதமாகி விட்டேனா? அவன் உலகம் வெறுமையாகியது. அவன் மிகவும் கவலையோடு இருந்தான். அவனுக்குத் தெரியாமல் அவள் நண்பர்களுடன் சிரித்துக் கொண்டிருந்தாள். அவள் அந்த நாளை ஒரு பிறப்பாகவே உணர்ந்தாள். நேற்று வரை மண் வாசனை, மௌனம், மூடிய இருள். இன்று ஒளி, நிறங்கள், சிரிப்புகள். நீ பூத்த நாளே உன் பெயர் என்று மூத்த மலர் பெண் சொன்னாள். டாலியா. அந்த பெயர் அவளின் இதயத்தில் முதன்முறையாக ஒரு இசை போல ஒலித்தது. டாலியா நடக்கக் கற்றுக்கொண்டாள். ஒவ்வொரு அடியும் மலரின் மென்மை. அவள் கைகளை பார்த்தாள். இதை முன்பு காற்றில் மட்டும் உணர்ந்தவள். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பில் மொட்டின் பல ஆண்டுக் கண்ணீர் கலந்திருந்தது. உலகம் இவ்வளவு பெரியதா என்று அவள் கேட்டாள். இது இன்னும் பெரியது என்று உலகம் பதில் சொன்னது. அதே நேரம் இளவரசன் ஆரியன் தோட்டம் தோட்டமாக தேடி அலைந்தான். ஒவ்வொரு மலரையும் பார்த்தான். நீ அவளா என்று கண்கள் கேட்டன. ஆனால் அவன் தேடிய மௌனம் யாரிடமும் இல்லை. அவன் மார்பு கனமானது. நான் உன்னை காப்பாற்றினேனே, இப்போது நீ எங்கே? அவனுக்குத் தெரியவில்லை அவள் அவனுக்கே எதிரில் இருக்கிறாள் என்று. மலர் சந்தை.
நிறங்கள் கூடிய இடம். டாலியா சிரித்துக்கொண்டே ஓடினாள். அவள் உலகத்தை அறியாத மகிழ்ச்சி அவளை கண்ணியமாக இல்லாதவளாக மாற்றியது. அந்த நேரம் ஒரு நிழல் அவளின் முன் நின்றது. பெரிய சிறகுகள், ஒளிரும் கண்கள், அரசரின் ஆணை பேசும் உடல். "நீ யார்?" என்று அவன் கேட்டான், குரலில் அதிகாரம். டாலியாவின் இதயம் நடுங்கியது. நான் டாலியா" என்று மெதுவாக சொன்னாள். "இந்த இடம் உனக்கல்ல" என்று அவன் சொன்னான். அவளுக்குப் புரியவில்லை அவன் யார் என்று. ஆனால் அவளுக்குப் புரிந்தது. அவன் குரல் அவள் மௌனத்தை கிழித்தது. "இந்த உலகம் யாருக்கும் சொந்தமல்ல" என்று அவள் சொன்னாள். அவன் கோபம் கொண்டான். அவள் கண்ணீர் அடக்கினாள். அவர்கள் பிரிந்தனர். இருவரின் இதயங்களிலும் ஒரே வார்த்தை, புரியவில்லை. அடுத்த நாள் அதே தவறு, வேறு இடம், அதே மோதல். இந்த முறை வார்த்தைகள் கூர்மையானவை. "நீ யாரையும் மதிக்கவில்லை" என்றான் அவன். "நீ உன்னைத் தவிர யாரையும் பார்க்கவில்லை" என்றாள் அவள். அவள் சென்றாள். அவன் திரும்பினான். அந்த நாளில் வெறுப்பு விதைக்கப்பட்டது. இளவரசன் தனியாக அமர்ந்தான். அந்த பெண்ணின் கண்கள் அவனை விட்டுப் போகவில்லை. அவள் ஏன் இப்படி பேசினாள்? நான் ஏன் அவளை அப்படிப் பார்த்தேன்? அவன் அறியாத ஒன்று. அவள்தான் அவன் பல ஆண்டுகள் காத்த மொட்டு. டாலியா தன் நண்பர்களிடம் சொன்னாள். அவன் குளிர்ந்தவன், அவன் இதயம் இல்லாதவன். ஆனால் இரவில் அவள் தூங்கவில்லை. அந்த புயல் சென்ற பிறகு அவள் கனவில் ஒரு நிசப்தத்தை அணிந்து கொண்டது. கண்கள் என்னை வலிக்கவிய மலர்கள் என்று அவள் மென்மையாக வாசனை விட்டன. அடுத்த நாட்களில் பட்டாம்பூச்சிகளின் எல்லையை கடந்த ஒரு பெரும் புயல் வந்தது. இளவரசன் ஆரியனின் உள்ளம் அமைதியடைந்ததில்லை. அவனின் கண்கள் ஒரே காட்சியை மீண்டும் மீண்டும் நினைவுகள் நனைந்தன. மழையில் நனைந்தது. தன் உயிரை பொருட்படுத்தாமல் செய்தி டாலியாவுக்கு வந்தது. அவள் தயங்கவில்லை. பெண் ஒரு உயிர் அவள் அப்படி செய்ய வேண்டியதில்லை. வெறுப்பு நினைவில் அவள் செய்தாள் என்றால் அந்த உண்மை அவளின் பெருமையை மெதுவாக உடைத்தது. சொல்லாமல் அடுத்த நாள் காலை இளவரசன் அந்த மலர் தோட்டத்திற்கு வந்தான். அவள் இருப்பாள் என்று அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அவள் இருந்தாள். டாலியா தன் நண்பர்களுடன் மலர் தேன் சேகரித்துக் கொண்டிருந்தாள். அவனை பார்த்ததும் அவள் முகம் மாறியது. அவன் பேசவில்லை. அவள் பேசவில்லை. 2 மௌனங்கள் ஒருவரையொருவர் பார்த்தன. அவன் மெதுவாக சொன்னான், "நேற்று நீ செய்தது நன்றி." அந்த வார்த்தை அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. டாலியா அவனை நேராகப் பார்த்தாள். அவள் கண்களில் வெறுப்பு இல்லை, அதிர்ச்சி மட்டும். "ஒரு உயிரைக் காப்பாற்ற நன்றி தேவையில்லை" என்று சொன்னாள். ஆனால் அவள் குரல் முன்பைவிட மென்மையானது. அந்த நாளுக்குப் பிறகு அவர்கள் அடிக்கடி சந்தித்தார்கள். அரசரின் ஆணையாக அல்ல, விதியின் அழைப்பாக. முதலில் அமைதி, பின்னர் சிறு உரையாடல்கள். "மலராக இருந்தபோது உனக்கு என்ன பிடித்தது?" என்று அவன் கேட்டான். "காற்றின் கதை" என்றாள் அவள். "நீ?" அவன் சிரித்தான். "காத்திருப்பது." அவள் புரியாமல் பார்த்தாள். டாலியாவுக்கு தெரியவில்லை அந்த காத்திருப்பு அவளுக்காகவே என்று. அவன் ஒவ்வொரு நாளும் அவளின் அருகில் இருந்தான். அவள் சிரித்தால் அவன் உலகம் ஒளிர்ந்தது. அவள் சோகப்பட்டால் அவன் சிறகுகள் கனமானது. அவன் பேசாத பல விஷயங்கள் அவளின் இதயத்துக்கு மெதுவாக வந்தன. ஒரு மாலை நிலா முழுமையாக இருந்தது. அவர்கள் தோட்டத்தின் நடுவில் ஒரு பழைய மரத்தடியில் அமர்ந்திருந்தார்கள். "நீ ஒருபோதும் தனிமையை உணர்ந்திருக்கிறாயா?" என்று டாலியா கேட்டாள். அவன் மெதுவாக சொன்னான், "எல்லோரும் சுற்றிலும் இருக்கும்போது தனியாக இருப்பதே உண்மையான தனிமை." அவள் அமைதியாக இருந்தாள். "நான் பூக்காத மொட்டாக இருந்தபோது அதையே உணர்ந்தேன்" என்றாள். அவன் இதயம் அந்த வார்த்தையில் நின்றது. அவன் அவளை பார்த்தான். "நீ எத்தனை காலம் பூக்காமல் இருந்தாய்?" "பல ஆண்டுகள்" என்றாள் அவள். அவன் கண்கள் நீரால் நிரம்பின. "அந்த காலங்களில் நீ பயந்தாயா?" அவள் தலையாட்டினாள். "ஆனால் யாரோ என்னை காப்பாற்றுகிறார்கள் என்று நான் உணர்ந்தேன்." அவன் சுவாசம் துடித்தது. "யார்?" அவள் மெதுவாக சொன்னாள். "தெரியவில்லை. ஆனால் அந்த உணர்வு இன்னும் என்னுடன் இருக்கிறது." அந்த நாளுக்குப் பிறகு அவள் அவனை வேறு கண்களால் பார்த்தாள். அவன் அவளை மௌனமாக காதலித்தான். அவர்கள் சிரித்தார்கள். அவர்கள் கனவுகள் பகிர்ந்தார்கள்.
வெறுப்பு நினைவாக மாறியது. நட்பு நெருக்கமாக மாறியது. நெருக்கம் மௌன காதலாக மாறியது. புளோரியா அரசவையில் கிசுகிசு ஆரம்பித்தது. இளவரசன் ஒரு மலர் பெண்ணுடன் அதிக நேரம் செலவிடுகிறார். அரசரின் சிறகுகள் அந்த செய்தியில் கருத்தன. டாலியாவுக்கு அரண்மனை அழைப்பு வந்தது. அவள் இதயம் ஏதோ தவறு நடக்கப் போகிறது என்று முன்கூட்டியே அறிந்தது. இளவரசன் அவளைத் தடுத்தான். "நீ தனியாக போக வேண்டாம். பயம் எனக்கு புதிதல்ல" என்றாள் அவள். அவள் நடந்தாள். அவன் பார்த்து கொண்டே இருந்தான். "நீ யார்?" அரசர் கேட்டான். "ஒரு மலர்" என்றாள் டாலியா. "ஒரு மலர் அரச குடும்பத்தை நோக்கி கனவு காண முடியாது" என்று அரசர் கரகரப்பாக சொன்னான். அவள் கண்ணீர் தரையில் விழவில்லை. அவள் அதை உள்ளே அடக்கினாள். "கனவுகள் இரத்தம் பார்த்து பிறப்பதில்லை அரசே" என்றாள். அரசர் கோபம் கொண்டான். இந்த காதல் புளோரியாவின் சட்டத்திற்கு எதிரானது. அவன் தீர்ப்பை சொன்னான். டாலியா மீண்டும் மலராக மாற வேண்டும். மனித வடிவம் பறிக்கப்படும். அந்த வார்த்தைகள் இளவரசன் ஆரியனின் உலகத்தை உடைத்தன. அவன் முன்னே வந்தான். "அப்பா" அவன் முதன்முறையாக அரசரிடம் குரல் உயர்த்தினான். "இந்த உலகம் என்னைக் கேட்கக் கற்றுக்கொண்டது. இன்று நான் என் இதயத்தை கேட்கிறேன்." அரசர் எழுந்தான். "ஒரு மலருக்காக நீ உன் சிங்காசனத்தை இழக்கத் தயாரா?" இளவரசன் பதில் சொல்லவில்லை. அவன் கையை தன் மார்பில் வைத்தான். அவன் மெதுவாக சொன்னான். "நான் பிறந்தபோது நீங்கள் மறைத்த ஒரு உண்மை உண்டு." அரண்மனை உறைந்தது. "எனக்கு 2 உயிர்கள். ஒரு நிசப்தம். ஒரு உயிர் உங்கள் மகனாக, மற்றொரு உயிர் நான் காதலிக்கும் ஒருவருக்காக." டாலியாவின் கண்கள் பெரிதாயின. "அந்த உயிரை நான் இன்று அவளுக்குக் கொடுக்கிறேன்." அவன் சிறகுகள் ஒளிரத் தொடங்கின. ஒளி அவனிடமிருந்து டாலியாவை சுற்றியது. அவன் முழங்காலில் விழுந்தான். "என்னைத் தண்டியுங்கள். அவளை விடுங்கள்." டாலியா அழுதாள். "இல்லை, நான் இதை வேண்டாம்." அவன் சிரித்தான். "நான் பல ஆண்டுகள் உனக்காக காத்தேன். இன்று கொடுப்பதில் வலியில்லை." ஒளி மங்கியது. அவன் ஒரு உயிரை இழந்தான். அரசர் பார்த்தான். ஒரு இளவரசனை அல்ல, ஒரு காதலனை. அவனின் சிறகுகள் மெதுவாக மாறின. அவன் குரல் மென்மையானது. "காதல் இவ்வளவு வலிமையானது என்று நான் மறந்துவிட்டேன். டாலியா மனிதராகவே இருப்பாள். இந்த காதல் புளோரியாவின் ஆசீர்வாதமாக இருக்கும்." அரண்மனை ஒளியில் மூழ்கியது. டாலியா இளவரசனை அணைத்தாள். "நான் மலராக இருந்தாலும் மனிதராக இருந்தாலும் உன்னுடன்தான்" என்றாள். அவன் மெதுவாக பதில் சொன்னான். "ஒரு உயிர் போதும். அது உன்னுடன் இருந்தால்."